ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கேஷ் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தால் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதனோட நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு அண்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி சென்ட் பண்ணலாம். ஒன்றும் இல்லை, இதில் பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்காங்க. உங்களோட பேர், அப்புறம் மேலா ஃபீமேலா, டேட் ஆஃப் பர்த்து, ஃபாதர் நேம், மதர் நேமு, அப்புறம் உங்களோட நேட்டிவ் டிஸ்ட்ரிக் என்ன, அந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஈஸியாகவே ஃபில்அப் பண்ணி சென்ட் பண்ணலாம். ஓகேவா, இதனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இருந்தால் ரிலீஸ் பண்ணுறாங்க. குற்றப்பிரிவு குற்ற புலனாய்வுத்துறை டிபார்ட்மெண்ட்லேருந்து செக்ஷன்லேருந்து. ஓகேவா, சேலம், மதுரை, திருநெல்வேலி, திருச்சி மற்றும் காஞ்சிபுரம் சரகங்கள். ஓகேவா, அந்த சரகங்களுக்கு கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சட்ட ஆலோசகர் அப்படின்ற ஒரு போஸ்ட்டுக்கு தான் ரெக்யூர்மெண்ட் பண்ணுறாங்க. அதற்கான ஒரு சில பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே நேர் வழியில் தான் நடக்க போகுது. நியமனம் எல்லாமே தகுதியின் அடிப்படையில் தான் நடக்க போகுது. இதற்கு யாராச்சும் காசு கொடுத்து ஏமாறாதீங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்வி தகுதி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு அரசு பதிவு பெற்ற அல்லது மத்திய அரசு சட்டம் படி நீங்கள் சட்டப்படிப்பில் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது லா தான் முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர்கள் கவுன்சிலில் ரிஜிஸ்ட்ரேஷன் அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்தியாவில் ஏதாச்சும் ஒரு மாநிலத்தில் அந்த கவுன்சிலிங்கில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு ஒரு 4 பேர் கொடுத்துருக்காங்க. அவங்கெல்லாம் யாராச்சும் ஒருத்தர் அவங்கக்கிட்ட வாங்கியிருக்கணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்காக சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. ஓகேவா, அதனால் ரொம்ப முக்கியமானது. அப்புறம் உங்களுக்கு தமிழில் அண்ட் இங்கிலீஷில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. பேசவும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பொறுத்தவரையிலும் உங்களுக்கு மினிமம் ஏஜ் லிமிட் 35 வயசு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். மேக்ஸிமம் 65 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 இயர் இருக்கும். டெம்பரரியான ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 1 இயர் உங்களோட ஒர்க்கை பார்த்துட்டு அவங்களே எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் வருடாந்திர பணி நியமன காலம் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இயர்லி இத்தனை இயருக்கு அப்படின்ற மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க அப்படின்றதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரு சில பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ மூலமாக தான் இதை ரெக்யூர்மெண்ட் பண்ண போகிறாங்க. அதற்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுக்குறீங்க இல்லையா, அதில் ஃபோன் பண்ணி உங்களுக்கு சொல்லுவாங்களே இந்த மாதிரி இன்டர்வியூக்கு டேட்டு. அப்போ நீங்கள் அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு அது எல்லாமே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த இன்டர்வியூ பார்த்திங்கன்னா 60 மதிப்பெண்கள் கொண்டது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மினிமம் நீங்கள் 18 எடுக்கணும். அதே மாதிரி அதற்கான சிலபஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. எதை பற்றி எல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்ட்டு. நீங்கள் 18 மார்க்குக்கும் கம்மியாக வாங்கினீங்கன்னா உங்களை ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்றதையும் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த 5 சரகங்கள் நான் சொன்னேன் இல்லையா, திருநெல்வேலி, மதுரை, திருச்சி, காஞ்சிபுரம்ட்டு சட்ட ஆலோசகர் படிக்கிற இதுக்கு தான் ரெக்யூர்மெண்ட் பண்ணுறாங்க. மற்ற சரகத்துக்கும் மேபி அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் விடலாம். வந்தவுடனே நான் அப்டேட்டும் பண்ணுறேன். ஓகேவா, அதான் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சூட்டபுளாக இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதர் வீடியோஸ் லிங்க் இருக்குது. அது மூலமாக செக் பண்ணி நீங்கள் மற்ற ஜாப்ஸுக்கு கூட நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பிப்ரவரி 18 அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதற்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக ஒரு 40,000 ரூபா உங்களுக்கு சேலரி கிடைக்கும் அப்படின்றதையும் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.